வெல்கம் பேக் டு ஆசம் சாமானியன். ஆசம் நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வீடு ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மூளை மட்டும் திருப்பி அந்த அளவு பார்த்ததுலேருந்து, அதுக்கப்புறமா வந்து பேஸ்மெண்ட் ஹைட் ஏற்றுனது, சென்ட்ரிங் ஒர்க்கு எல்லாமே, போர்வெல் போட்டது எல்லாமே வந்து நான் வீடியோஸில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீடு ஒரு ஒரு பாதி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த பாதி கம்ப்ளீட் ஆயிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எங்கே வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அந்த லுக்கும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம கட்டி முடிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 மாதத்துக்கு 4.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. அந்த அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணி கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து செங்கலும் வந்து எழுப்பியிருக்கோம். பார்க்குறீங்க இல்லைங்களா, அப்படியே அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் லேஅவுட் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான செங்கல்கள் இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் கட்டியிருக்க ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கார் பார்க்கிங், அதுக்கப்புறமா வந்து வாசல் வரப்போகுது. அண்ட் இது நம்மளோட ஹால். அப்படியே நான் டக்குன்னு ஒரு கிளிம்ஸ் மாதிரி டக்குன்னு காமிச்சிட்டு போயிடுறேன். இங்கே வந்து கிச்சன் வரப்போகுது, இங்கே ஒரு காமன் பாத்ரூம். அண்ட் இந்த கிச்சனுக்கும் அந்த காமன் பாத்ரூமுக்கும் கிட்ட போனீங்கன்னா ஒரு குட்டியாக க்யூட்டான ஒரு ஸ்டோர் ரூம். அண்ட் படி ஏறுறது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. அண்ட் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே வந்து பெட்ரூம். அண்ட் அந்த பெட்ரூமோட அட்டாச்ட் டாய்லெட்டோட ஸ்ட்ரக்சர் இங்கே வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு பெரிய பெட்ரூம், அதோட அட்டாச் டாய்லெட். வாங்க அப்படியே நம்ம மேலே போவோம். நம்ம படி ஏறி அப்படியே மேலே போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழி, ஒரு பிட் இருக்கு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கேயும் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு என்னென்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலேயும் வந்து சூப்பராக இருக்க போகுது. நான் எல்லாமே இப்போ ரிவீல் பண்ணலை. இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், அதில் ஒரு மேசிவான ஒரு பெட்ரூம். ரிவீல் பண்ணலன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கேன். அண்ட் அப்படியே எப்படி போனீங்கன்னா இங்கே ஒரு ரூம் அந்த ரூமோட அட்டாச்ட் டாய்லெட். அண்ட் வீட்டு உள்ளேருந்தே இதுக்கும் மேலேயும் படி. இங்கே உங்களுக்கே தெரியும் இது என்னன்ட்டு. மொட்டை மாடி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நான் ரிவீல் பண்ணிட்டேனாலும் இதை முழுசாக ஃபினிஷ் பண்ணி அதோட அவுட்புட் பார்க்கும்போது என்ன கலர் சூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி எலிவேஷன் பண்ணுறோம், எப்படி வந்து இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது, என்ன கலரில் வரப்போகுது, எவ்வளோ அழகாக வரப்போகுதுன்றது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஹாஃப் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த வீடியோ எடுத்திருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டாட்டா பாய்.